அம்மா என்னங்க அம்மா இன்னைக்கு நண்டு செய்ய எப்படி செய்யறாங்க பார்க்கவா. இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நாங்கள் இன்றைக்கி 1 கிலோ நண்டு வாங்கியிருக்கோம். க்ளீன் பண்ணாமல் தான் வாங்கியிருக்கோம். நாங்கள் வீட்டில் க்ளீன் பண்ண தெரிஞ்சனால அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்களும் வீட்டில் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இல்லை தெரியாது அப்படின்னா மார்க்கெட்லேயே நமக்கு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே க்ளீன் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்கள், அதில் இருக்க இதெல்லாம் கழிவெல்லாம் எப்படி எடுத்துருக்காங்கன்ட்டு அந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. முதல்ல அந்த ஓடை மேலே இருக்கிற ஓடை எடுத்துக்கணும். அதுக்கடுத்து அதில் கழிவு இருக்கும், அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. கால் தேவைன்னா அதில் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு சின்ன சின்னதாக குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னா இந்த மாதிரி பீஸாக எடுத்து போட்டுக்கலாம். நம்ம முழுசாகவும் நண்டை அப்படியே போட்டுக்கலாம், இல்லை ஹாஃபாக உடைச்சும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் வாங்கிட்டு வந்த நண்டை க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நண்டு கிரேவிக்கு முதல் ஸ்டெப் என்ன அப்படின்றத பார்ப்போம். நண்டு கிரேவி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நண்டை இப்போ முதல்ல வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முதல்ல கேரளாவில் கிடைக்கக்கூடிய செம்மீன் புளி அப்படின்றத சொல்லுவாங்க. நம்ம ஊர்லலாம் புளியை நம்ம கருப்பு கலரில் பார்த்துருப்போம். அங்கே இந்த மாதிரி க்ரீன் கலரில் புளி இருக்குது. இந்த புளி வச்சு தான் நம்ம இன்றைக்கி நண்டு முதல்ல வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம் தேவை. சின்ன வெங்காயம் வேணும். அதுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்துப்போம். சின்ன வெங்காயம் நமக்கு க்ளீன் பண்ண வச்ச நண்டை எடுத்து அதில் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த புளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்து மிளகுத்தூள் போட போகிறோம். மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூளை போட்டுக்கலாம். மிளகுத்தூள் அதிகமாக போகிறனால தப்பு இல்லை. நல்லா சளியெலாம் இருந்தால் இறங்கிரும். அடுத்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நல்லா கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா சைடும் படுற மாதிரி லேசாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி வரும், அதனால் நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த தண்ணி ஊற்றுறதுலே நண்டு நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம அடுப்பில் இதை வேக வச்சு எடுத்துடலாம். அது வெந்துட்டு இருக்கிற சைட்லேயே நம்ம இதுக்கு கிரேவிக்கு என்னென்ன பண்ண போகிறோன்றதை பார்த்துடலாம். நாங்கள் இன்றைக்கி கல் சட்டி தான் வச்சுருக்கோம். நீங்கள் வேணால் வடசட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, இஞ்சியை பேஸ்ட்டாக்கி வச்சுருக்கோம். இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். வெள்ளைப்பூடு, இஞ்சியை அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா ஒரு ஸ்மெல் வரும். நல்லா இருக்கும் அந்த ஸ்மெல். இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயோடு வதங்கி வரும்போது நல்லா மணமாக இருக்கும். அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே நண்டு கிரேவி வேக வைக்கும் போதே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இதுக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணால் போதும். இப்போ நண்டு வெந்துருச்சு. அந்த நண்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா நண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தால் அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பவுடர் என்னென்ன வேணும் அப்படின்றத பார்ப்போம். மிளகாத்தூள், அதுக்கடுத்து மஞ்சத்தூள், அடுத்து கரம் மசாலா, அடுத்து நம்ம டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் உரப்பாக வேணும், காரமாக சாப்பிட்ணுன்னு நினச்சோன்னா உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு தட்டை போட்டு மூடி வைங்க. மூடி வச்சுட்டு அது வெந்து வரட்டும். நல்லா பாருங்கள், இப்போ நல்லா கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பர்.